அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. பாசி பயிர் போட்டுக்கோங்க. உள்ளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வத்தல் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், நல்ல ஜீரகம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. குக்கர் மூடி போட்டு 2-3 விசில் வரட்டுங்க. ரெண்டு 3 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் எல்லாம் போட்டோம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்ல ஜீரகம் போட்டுக்கோங்க. 2 வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க. உள்ளி போட்டுக்கோங்க. அதை நல்லா வறுத்து விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதை நல்லா வறுத்து விடுங்க. மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சுங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கும். வாங்க பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க பருப்பெல்லாம். தாளிப்பை தூக்கி அதில் போட்டு விட்ருங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.